தீபிகா வணக்கம். மக்களை நேரடியாக சந்தித்து அவருடைய குறைகளை போக்கக்கூடிய வகையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று இன்னும் சற்று நேரத்தில் தொடங்கி வைக்க இருக்கிறார். அதற்கு முன்னதாக அவர் சிதம்பரம் சென்றக்கூடிய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காமராஜருடைய பிறந்த நாளை முன்னிட்டு அவருடைய உருவப்படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதைத் தொடர்ந்து அங்கு பல்வேறு அதிகாரிகளையும் சந்தித்து அவர்களுடைய கருத்துக்களையும் கேட்டிருந்து வருகிறார். முதற்கட்டமாக 3563 முகாம்கள் நடத்தப்பட இருக்கின்றன. இதில் நகர்ப்புறங்களில் 1428 முகாம்கள், ஊரக பகுதிகளில் 2135 முகாம்கள் என 10,000 முகாம்கள் தமிழகம் முழுக்க நடத்தப்பட்டு அதன் மூலமாக மக்களை நேரடியாக சந்தித்து அவர்களுடைய தேவைகள் மற்றும் குறைகளை கண்டறிந்து அதை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையில் 45 நாட்களுக்குள்ளாக அவருடைய கோரிக்கையை நிறைவேற்றக்கூடிய வகையில் செயல்படுத்தப்படக்கூடியதான் உங்களுடன் ஸ்டாலின் திட்டம். அந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார். இதற்காக நேற்று ரயில் மூலமாக பயணம் செய்த முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் கடலூர் மாவட்டம் சிதம்பரம் சென்றடைந்தார். அங்கு அந்த திட்டத்தினை அவர் தொடங்கி வைப்பதற்கான ஏற்பாடுகள்லாம் ஏற்கனவே மும்முரமாக செயல்பட்டு இந்த திட்டத்தை அவர் தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டம் மூலமாக இதன் மூலமாக பல்வேறு இடங்கள் தமிழகம் முழுக்க 10,000 முகாம்கள் அமைக்கப்பட்டு மக்களுடைய குறைகள்லாம் அவர்கள் தெரிவிக்கும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அதன் மூலமாக அவருடைய குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய வகையிலாக இந்த திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. இந்நிலையில்தான் இந்த திட்டத்தை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைக்கிறார். இதைத் தொடர்ந்து பல்வேறு பகுதிகளுக்கு சென்று அவர் பார்வையிடுகிறார். குறிப்பாக இன்று மற்றும் நாளை என 2 நாட்கள் மயிலாடுதுறையில் பல்வேறு இடங்களில் அவர் ஆய்வு பணி மேற்கொள்கிறார், மக்களை சந்திக்க இருக்கிறார். அதற்கு பிறகு அவர் நாளை மாலை அவர் புறப்பட்டு மீண்டும் சென்னை திரும்புகிறார். இதற்காக பல்வேறு ஏற்பாடுகளும் செய்யப்பட்டிருக்கின்றன. சிதம்பரம் நிகழ்ச்சி முடித்துக் கொண்டு பின்னர் மயிலாடுதுறை மாவட்டம் திருவெண்காடு சென்று மதியம் அங்கு தங்குகிறார். மாலை 5 மணிக்கு அங்கிருந்து புறப்பட்டு ரோட் ஷோ நடத்துகிறார். இரவு மயிலாடுதுறை சர்க்கியூட் ஹவுஸில் தங்குகிறார். அதற்கு பிறகு 16ஆம் தேதி என்று அங்கிருந்து புறப்படுகிறார். அதற்கு முன்னதாக பல்வேறு திட்டங்கள் எல்லாம் வகுக்கப்பட்டு அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. இந்நிலையில் உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தை பொறுத்தவரையில் தமிழக அரசினுடைய மிக முக்கிய திட்டமாக இது பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே நேற்றைய தினத்தில் இந்த திட்டம் தொடர்பாகவும் பல்வேறு இந்த திட்டத்தின் மூலமாக என்னென்ன நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருக்கின்றன, இந்த திட்டத்தின் மூலமாக என்னென்ன சேவைகள்லாம் மக்களுக்கு வழங்கப்படும் என்பது குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து இந்த திட்டத்தை தொடங்கி வைப்பதற்காக நேற்றைய நாளில் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் ரயில் மூலமாக சிதம்பரம் புறப்பட்டு சென்றார். அங்கு சிதம்பரம் சென்ற முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இந்த திட்டம் தொடர்பாக தொடங்கி வைக்கக்கூடிய நிலையில் தொடங்கி வைத்திருக்கின்றார். அதற்கு முன்னதாகவே காமராஜர் படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தினார். அதற்கு பிறகு பொதுமக்களை நேரடியாக சந்தித்து அதற்காக அமைக்கப்படக்கூடிய முகாமில் பொதுமக்களை நேரடியாக சந்தித்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் தொடர்பாக அந்த திட்டத்தை தொடங்கி வைத்திருக்கிறார். அதற்கு பிறகு இதில் மிக முக்கியமாக பார்க்கப்படக்கூடியது என்னவென்றால் மகளிர் உரிமை தொகை, கலைஞர் மகளிர் உரிமை தொகை விடுபட்ட பெண்களுக்கு கிட்டத்தட்ட 30 லட்சம் பேருக்கு அது கொடுக்கக்கூடிய வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அதற்கான விண்ணப்ப படிவங்களும் இந்த திட்டத்தின் மூலமாக பொதுமக்கள் கொடுக்கலாம். அதன் மூலமாக அவர்களுக்கு மகளிர் உரிமை தொகை என்பது கிடைப்பதற்கு வழிவகை செய்யப்படும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த திட்டத்தை பொறுத்தவரையில் ஒட்டுமொத்தமாக தமிழ்நாடு முழுவதும் 10,000 சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. 10,000 சிறப்பு முகாம்கள் பொறுத்தவரையில் நகர்ப்புறங்களில் 13 துறைகள் 43 சேவைகள், ஊரக பகுதிகளில் 15 துறைகள் 46 சேவைகள் என பிரிக்கப்பட்டு அதற்கான திட்டங்கள் எல்லாமே வகுக்கப்பட்டு இருக்கின்றன. அதனுடைய தொடக்கமாக தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அதை தொடங்கி வைத்திருக்கிறார். இந்த தொடக்க நிகழ்ச்சியில் பொதுமக்களை அவர் நேரடியாக சந்தித்து அந்த மனுக்களை பெறக்கூடிய காட்சியை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் அந்த திட்டத்தினுடைய பிரதான பணி. அதாவது பொதுமக்கள் கொண்டு வரக்கூடிய கோரிக்கை மனுக்கள், அவருடைய குறைகள், அரசு சேவைகள் வழங்கக்கூடியதில் ஏதேனும் சுணக்கம் ஏற்பட்டாலோ தாமதமானாலோ அது போன்ற நிலைகளை தவிர்ப்பதற்காக இந்த திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பொதுமக்களை பொறுத்தவரையில் அரசு சேவைகள் பெறுவதில் ஏதேனும் சுணக்கம் ஏற்பட்டால் அல்லது காலதாமதம் ஏற்பட்டால் ஏதும் இடையூறு ஏற்பட்டால் அதை தவிர்க்கும் வகையிலும் அவர்களுக்கு ஏற்பாடு செய்யக்கூடிய வகையில் இந்த திட்டம் என்பது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதன் தொடக்க நிகழ்ச்சி தற்போது நடைபெற்ற நிலையில் அதை முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தொடங்கி வைத்திருக்கிறார்.